ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சடு சட்னி மாதிரி வைக்கலாங்க. இந்த மாதிரி நாங்கள் வைப்போம். சரி, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு காமிக்கிறேங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தக்காளி சட்னி இது மாதிரி செஞ்சோம்னா வரமிளகாய் இவ்வளவு தேவையில்லைங்க. இது நம்ம தேங்காய் இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் காரம் பத்தாது. அதனால தான் நான் இத்தனை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு எத்தனை மிளகாய் வேணுமோ அத்தனை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி இந்த சட்னிக்கு ரொம்ப போடக்கூடாது. வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும். தக்காளி பாருங்கள், தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ரொம்ப சேர்க்க வேணாங்க, கொஞ்சம் சேருங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி, தோசை இது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.